என்றால் பரிசுத்த விவாகம் என்பது ஒரு உடன்படிக்கை. அதில் தேவனும் இடைபெற்றிருக்கிறார். எனவே கர்த்தர் இங்கே வராரு. மணப்பெண் மணப்பாள் மட்டுமல்ல, கர்த்தரும் வருகிறார். எனவே நாம் ஒரு பயபக்தியோடு நாம் கலந்து கொள்ள போகிறோம். இனி வரப்போகிற மணவாளனாக இயேசு கிறிஸ்துவோட மணவாட்டியாக கிறிஸ்து இணைக்கப்படுகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு முன் அடையாளமாக நிழலாக இந்த திருமணம் அமைந்திருக்கிறது. ஆமென். திருமணத்துடைய முக்கியத்துவத்தை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்றார். மனுஷனை படைச்ச பிறகு மிகவும் நல்லது என்றார். ஆனால் அவர் நல்லதல்ல என்று ஒரே ஒரு முறை தான் சொல்றார். எப்போ தெரியுமா? மனுஷன் தனியாக இருப்பது நல்லது அல்ல. கிரண் தனியாக இருப்பது நல்லது அல்ல. கிரணுக்கு ஏற்ற துணையை கிளவுடோவில் உண்டாக்கும் என்று சொல்லி கர்த்தர் நாளை குறிச்சிருக்கா. நாம் ஜெபித்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்ம இதயத்தை ஏறெடுப்போம். நாம் எல்லாரும் இதயத்தில் இசைவாய் இணைக்கப்பட்டவர்களாக தேவ பிரசன்னத்துக்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சிக்காக, மகிழ்ச்சிக்காக, இந்த நிகழ்ச்சியினுடைய மகிமைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தின் பிதாவே, எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் ஆத்ம மணாளனாகிய எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே, தகப்பனே, ஒரு கணவனுக்கு மாதிரியாக நீரும் மனைவிக்கு மாதிரியாக உம்முடைய மணவாட்டி சபையும் ஆண்டவரை வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு நிழலாக ஆண்டவரை இன்றைக்கு நடைபெறப் போகிற இந்த திருமண வைபவத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பெடுக்கிறோம். இந்த பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற எங்கள் மகள் கிளவுடியாயும் எங்கள் மகன் கிரணையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரை இன்றைக்கு அவர்கள் இந்த திருமண ஒப்பந்த இந்த விவாக உடன்படிக்கையில் அவள் தனியாக இல்லை, நீரும் இணைகின்றீர், முப்புரினுள் சீக்கிரமாக அறாது என்கின்ற ஆசீர்வாதத்தை நீர் கூறி அறிவிக்க வந்திருக்கா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நிகழ்ச்சி முழுதுமாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு கட்டத்திலும் தேவனாவும் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, இயேசு பிதாவே, ஆமென். இப்போது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நாம் எல்லோரும் அவளோடு எதிர்பார்க்கிற மணவாளன் நம்ம மத்தியிலே நடந்து வரப்போகிறார். மணவாளன் அழைப்பு. God is great, give him all the praise. Hallelujah, name above all names. Fire in his eyes, healing in his vein. Everywhere's all we always play. Take a look on those stars, he can name them all. Before his throne, every knee falls. The demon have to run, the angel have to praise. Even the wind and the waves obey our God. He's an awesome He God. reigns From heaven above with wisdom. Some power and all my God is an awesome Come on, say our God. Our God. He's so awesome. He's an awesome God. Our God He is reigns awesome. From heaven He above reigns. Some power and all my God. Come on, is say an our God awesome one more time. Say Our God. He's an awesome He's so God. awesome. He He reigns. from heaven He above. reigns from heaven above. Some power Hey. and love, our God is an awesome God. And even when I ran, he didn't run away. He came and put that back in its place. Friday on the cross, broken from my shame. Sunday morning rose up for the grave. Take a look at those stars. Hey. He saved souls for eternity. Worthy is the Lamb. Glory to the King. All of the sand and the angels sing. Our God, He's an awesome Hey. God. He He reigns reigns. from heaven Hey. above with With wisdom. Some power and love, our God is an awesome Come God. on, say our God. He's an awesome He God. reigns. He reigns from heaven With above wisdom with and power Some power and love. love, our God is an awesome Come on, one more God. time, sing our Our God. God, He's an awesome Jesus God. is He awesome. reigns from heaven above. Jesus with is great. Some power and Jesus love, is our wonderful. God is an Come on, awesome say our God. Our God, He's awesome. He's
so powerful. Power and love I got in Yeah, God. He reigns from heaven above. Jesus is awesome. Jesus is worthy of all our praises. He deserves all the glory. Oh, our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. From hell above with wisdom and love, our God is an awesome God. Our God, Our God, He's an He's awesome an God. awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome. I'll never be more loved than I am right now. And wasn't you up? Thought that I can do to let me down. More than take a trophy to make you proud. I'll never be more loved than I am right now. Going through the storm, but I won't go down. I'll hear your voice, carrying the rhythm of the rhythm comes. You would cross an ocean, so good and dry. You'd never be closer than you are right now. You are Jireh. You are enough. Jireh. You are enough. I will be content in every circumstance. You are Jireh, you are enough. You are Jireh, you are enough. Jireh, you are enough. So I will be content in every circumstance. You are Jireh, you are enough. I'm already loved. I'm already chosen. I know who I am. I know you have spoken. I'm already loved more than I could imagine. I know who I am. I know you have spoken. I'm already loved. I'm already chosen. I know who I am. I know what you've spoken. I'm already loved more than I could imagine. That is enough. That is enough. That
That is enough. 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 Is enough. That is enough. நிகழ்ச்சி மணமகள் வரவேற்பு. இந்த திருமணத்தை மணமகள் தான் முக்கியம். எனவே இந்த வேளையிலே அந்த மணமகள் கடந்து வருகின்ற போது தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து பாஸ்டர் அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா அவர்கள் அந்த பிள்ளையை அழைத்து வருவார். நாம் எல்லோரும் எழுப்பி நின்று மணமகளை வரவேற்போம். Let all of us stand to our feet and welcome the bride. She is being led to the altar. She is being led to the front by Pastor Augustine Jabakumar, who was their spiritual father and mentor of this family. In the father, Pastor Santhan, he is standing and giving the daughter in marriage. I love you, Lord. I've been faithful. And all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. I love your voice, and you have led me through the fire in darkest night. You are close like no other. I know you are the Father. I know you are the friend, and I live in the goodness of God. All my life you have been faithful. Oh yes, you have. All my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. I will sing, oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு தேவ மனிதனுடைய மகளுடைய திருமணத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பெண்ணையும் மாப்பிளையும் தவிர மற்றவர்கள் அமரும்படியாய் கேட்கிறேன். திருமணத்தை தேவனே நியமித்தார். Dieu lui-même a décidé le mariage. அது மனிதனுடைய மூளையில் தோன்றின ஒன்று அல்ல. Ce n'est pas une chose qui est apparue à l'intelligence de l'homme. அது உணர்ச்சிகளினால் உண்டானதும் அல்ல. Cela n'est pas apparu parce qu'ils avaient envie. வெறும் உணர்ச்சிகளை மாத்திரம் அடிப்படையாக கொண்ட திருமணம் மிருகத்தின் திருமணத்தை போல தான் இருக்கும். Le mariage qui est basé sur les sentiments de l'homme est un mariage d'animaux. ஆனால் சத்திய வேதம் நமக்கு காண்பித்து கொடுப்பது, Ce que la parole nous dit, முதலாவது மனிதனாகிய ஆதாமை உண்டாக்கினவர் அவன் தனியாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கினார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. celui qui a créé le premier homme, Adam, a décidé et a vu que l'homme, ce n'est pas bon qu'il soit seul. Donc il a créé la personne exacte pour Adam. ஆகையினால் தான் தேவன் தம்முடைய இருதயத்தின் திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். Donc Dieu a dévoilé son plan dans le mariage de l'homme. கூடவே நீங்கள் அறிய வேண்டிய ஒன்று, Ce que vous devez savoir en plus,
எந்த மார்க்கத்திலும் இல்லாத அளவுக்கு கிறிஸ்தவ திருமணம் மாத்திரம்தான் பரிசுத்த விவாகம் என்று அழைக்கப்படுகிறது. Quelles que soient les religions, c'est seulement uniquement dans le christianisme qu'on appelle le mariage est saint. ஆண்டவருடைய கண்களிலே திருமணம் பரிசுத்தமாக எண்ணப்படுகிறது. Devant les yeux de Dieu, le mariage est saint. இதை குறித்து எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்லும்போது, Quand on voit cela dans Hébreu, dans la parole, விவாகம் எல்லாவற்றிலும் கனம் உள்ளது என்று சொல்கிறார். le mariage est honoré dans tout, en tout. ஆனால் இன்றைய உலகத்தில் திருமணத்தை விளையாட்டாக மாற்றிவிட்டார்கள். Aujourd'hui, dans le monde, le mariage est devenu un jeu. மனிதனுடைய பாவ செய்கை திருமண உறவையும் நொறுக்கி விட்டதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். Les actes péchereux des hommes ont sali, ont brisé les mariages. மூன்று முக்கியமான காரியங்கள் ஏன் திருமணத்தை ஆண்டவர் உண்டாக்கினார் என்பதை வேதத்திலிருந்து நான் காண்பித்துக் கொடுக்க போகிறேன். Je vais vous montrer 3 points essentiels pourquoi le mariage a été fait. மல்கியா தீர்க்கதரிசியின் 2வது அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டிலே இதை பார்க்கிறோம். Dans Malachie chapitre 2, அந்த வசனத்தை மாத்திரம் நான் தமிழிலே வாசிக்கிறேன். ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. Nul n'a fait cela avec un reste de bon sens. Un seul l'a fait. Et pourquoi? Parce qu'il cherchait la postérité que Dieu lui avait promise. Prenez donc garde en votre esprit et qu'aucun ne soit infidèle à la femme de sa jeunesse. தேவனுடைய பெரிதான நோக்கம் இந்த பூமி தேவ பக்தியுள்ள சந்ததியால் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதற்காகவே. Le plus grand but de Dieu, c'est que la terre soit remplie d'une génération qui aime Dieu. முதலாவது நான் சொன்னேன், பரிசுத்த தேவன் பரிசுத்த விவாகத்தை நியமித்தார் என்று. Le Dieu saint a décidé un mariage saint. இந்த பூமி பரிசுத்த சந்ததியால் நிறைந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய afin பெரிய que விருப்பம். la terre soit remplie d'une postérité sainte. அதே போலவே புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. Dans 1 Corinthiens 7, la parole elle dit, வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவனவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். 1 Corinthians 7:2. Toutefois, pour éviter l'impudicité, que chacun ait sa femme et que chaque femme ait son mari. ஆண்டவருடைய பெரிய திட்டத்தை மனிதன் அறிந்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும். Si seulement l'homme pouvait connaître le grand plan que Dieu a pour lui. இந்த உலகத்தின் அசுத்தங்களாகிய வேசித்தனமும் விபச்சாரமும் உண்டாய்விடக் கூடாது என்பதற்காகவே தேவன் விவாகத்தை நியமித்திருக்கிறார். C'est afin d'éviter l'impudicité que Dieu a nommé le mariage. அதை போலவே Ainsi, நிழலாட்டமாக தேவன் செய்கிற பெரிய காரியத்திற்கு நிழலாட்டமாக பூமியிலே திருமணத்தை உண்டாக்கினார். le mariage est une ombre des choses qui arrivent, qui vont arriver, que Dieu a préparé. பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாம் சபையை திருமணத்தில் இணைக்கிறார் என்பதை போன்ற ஒரு காட்சியை இந்த பூமியிலே நடப்பித்து காண்பிப்பதற்காகத்தான் திருமணம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. C'est afin que le Père montre comment le Christ, son Fils, sera uni à l'Église qui est l'épouse. C'est une ombre des choses que le mariage est planifié par Dieu. அதைத்தான் வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே C'est பார்க்கிறோம். cela que nous voyons dans Apocalypse 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். Réjouissons-nous et soyons dans l'allégresse et donnons-lui gloire, car les noces de l'agneau sont venues et son épouse s'est préparée. வரும் நாட்களில் நடப்பிக்க போகிற பெரிய காரியத்திற்கு அடையாளமாகத்தான் இந்த பூமியிலே திருமண உறவை தேவன் ஏற்படுத்தினார் என்று இந்த வசனங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. C'est pour cette noce qui va arriver très bientôt. C'est une des grandes choses que Dieu a préparées, que Dieu d'avance a nommé le mariage. ஆகையினால் தான் பூமியிலே இயேசு வாழ்ந்தபோது
திருமணத்தை குறித்து அவர் பேசும்போது தேவன் இணைக்கிறவர் என்பதை காண்பிக்கிறார். C'est pour cela Jésus-Christ, en parlant du mariage sur la terre, il disait c'est Dieu qui unit les personnes. நாம் குடும்பத்தினராக இங்கே வந்திருக்கிறோம். Nous sommes ici en famille. நண்பர்களாக இங்கே வந்திருக்கிறோம். Nous sommes ici en tant qu'amis. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால விலைக்கு வாங்கப்பட்ட சபையாக வந்திருக்கிறோம். Nous sommes les rachetés par le sang de Jésus. அல்லது சுகந்தி கிளௌடியா கூப்பிட்டதினாலே அல்லது கிஷான் கூப்பிட்டதினாலே நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். Et nous sommes aussi ici en tant qu'invités qui ont été invités par le marié et les parents. ஆனால் தேவ பிரசன்னம் தான் இவளை இணைக்க வேண்டும். C'est la présence de Dieu qui doit les unir. மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை இப்பொழுது நாம் நடப்பிக்க இருக்கிறோம். C'est une chose très grande que nous allons accomplir maintenant. ஒருவேளை அரசாங்கத்தின் கண்களிலே அவர்கள் கையெழுத்திட்ட போது கணவன் மனைவி என்று அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்கிறது. Peut-être quand ils ont fait le mariage civil, pour l'État, le mariage est fini. ஆனால் உண்மையான இணைப்பு, Mais le vrai union, தேவன் நம்மத்திலே வந்து இவர்களை இணைக்க வேண்டும். Dieu doit venir parmi nous et unir ces deux personnes. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்பது தேவ கட்டளை. Que Dieu, quand il unit, il a donné l'ordre de ne jamais séparer celui que Dieu unit. நாம் மத்தியிலே தேவன் இருக்கிறார் என்கிற நினைவோடு கூட, Donc avec la pensée que Dieu est avec nous, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாக, avec la soif de sa présence, அவரை துதிக்க போகிறோம். nous allons louer Dieu. ஏன் துதிக்க வேண்டும்? Vous savez pourquoi on doit louer? என் சத்திய வேதம் சொல்கிறது துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். La parole dit qu'il est au milieu de la louange. துதிகளின் மத்தியில் வாசம் இருக்கிறவரை மீட்கப்பட்ட உதடுகள் உள்ள அனைவரும் துதிக்க வேண்டும். Nous allons tous, ceux qui ont été rachetés par le sang, louons Dieu avec ses lèvres. ஆகையினாலே நான் உங்களை கேட்டுக்கொள்வேன், எல்லாரும் எழுந்து நின்று Levons-nous, s'il vous plaît. தமிழிலே சில பாடல்களை உற்சாகமாக தேவனை மனதில் கொண்டவர்களாக அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இவர்கள் ரெண்டு பேரையும் இணைக்கத்தக்கதாக, கிருஷ்ணான் கிளௌடியாவை இணைக்கத்தக்கதாக அவருடைய அபரிதமான பிரசன்னம் நம்ம மத்தியில் உண்டாக வேண்டும் என்கிற ஒரு பெரிய எண்ணத்தோடு கூட எல்லாருமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை சோஸ்தரிக்கலாம். Nous allons louer Dieu de tous nos cœurs afin que Dieu vienne, qu'on soit tous dans la présence afin d'unir Gloria et Krishan. என்னோடு கூட சேர்ந்து மற்றவர்கள் இணைந்து கொள்ளுங்கள், பாடுகிறவர்கள் எனக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறேன். Uniez-vous avec moi de tout votre cœur. Élevons le Dieu. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இணைந்து பாடலாமா? உம்மை உணர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலம் எல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலம் எல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, இருந்தவரே இருப்பவரே வருபவரே, இருந்தவரே
இருப்பவரே இனிமேலும் வருபவரே நன்றி 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 நன்றுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி கிளவுடியா தாயின் கற்பத்திலே உருவாக்கும் முன்னதாகவே அவருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஆண்டவர் கிருஷ்ணானை அவளுக்கென்று ஆயத்தப்படுத்தி அவள் இந்த நாளிலே நம் மத்தியில் மாத்திரமல்ல தேவ பிரசன்னத்திலே தேவ மனிதர்கள் மத்தியில் தேவ ஊழியக்காரர்களை சாட்சியாக வைத்து இணைக்கப்பட போகிறது நினைத்து நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே எனக்காக செய்த நன்மைக்காய் துதி எண்ணிலடங்க நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே எண்ணிலடங்க நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே அவரே உமக்கென்றும் துதியே நினைக்காத நன்மைகள் தந்தவரே உமக்கென்றுமே துதியே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே எனக்காக செய்திட்ட நன்மைக்காய் அதை போலவே வேதம் சொல்லுகிறது எபேசியருடைய 1வது அதிகாரத்திலே உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டேன் தனித்தனியாக வேறொரு குடும்பத்தில் பிறந்தவர்களை இணைப்பது தேவ நோக்கம் அவள் ஒரே மாம்சமாயிருப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அல்லவா கிருஷ்ணான் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு உருவாகும் முன்னதாக என் தேவன் அவனை கண்டார் அல்லவா அதை போல இந்த மகளோடு தான் இந்த பூமியில் நீங்கள் 2 பேரும் ஒரே மாமிசமாக வாழ்க்கை நடத்துவது மாத்திரமல்ல என்னை வாழ்ந்து காண்பிக்கும்படியாக சிறு வயதிலே 2 பேரையும் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல உருவாக்கி படைத்து மகிழ்கிற நல்ல ஆண்டவருக்கு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் வலது கையை உயர்த்தி அவரை துதியுங்கள் துதிக்கு பாத்திரர் அவர்
உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். இணைக்கிறவர் முன்னதாக செல்ல, அவரை நல்ல மேய்ப்பனாக இவர்களை வழி நடத்த வேண்டும். இவர்களை அமர்ந்த தண்ணீரண்டைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அவர்கள் நிம்மதியோடு சமாதானத்தோடு தேவன் தருகிற சந்தோஷத்தினால் நிறைந்தவர்களாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, பகைஞர்களின் வாசல்களை சுதந்திரிக்கிறவர்களாக, அதை மனதில் நினைத்தவர்களாக, தேவ பிதா எந்தன் மேய்ப்பன் அல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையேன், ஆத்மம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியாம் பாதையில் நடத்துகிற ஆண்டவரை அவர்களுக்கு சார்பாக அவர்களை ஆசீர்வதித்தே அவர்களை இணைக்கத்தக்கதாக நாம் பாடப்போகிறோம். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலதாயம் பைம்புன்மே அவர் மேய்த்தமர் நீரருளுகின்றார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. எவ்ரிபடி எல்லாரும் சொல்லலாமா? பரலோகத்தின் அந்த பரமதம் தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை குறித்து குறை பேசாத, தேவனுக்கு முன்பதாக நின்று தேவ ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தேவ மனிதனுடைய மகளுடைய திருமணத்தில் வந்திருக்கிறோம். Nous sommes ici pour un mariage d'un enfant qui est d'un ministère qui n'a jamais fait de reproche aux autres, qui craignait Dieu. நம்முடைய துதிகளின் சத்தத்தில்
மகிழ்ந்து களி கூறும்படியாக ஆண்டவரும் இறங்கி இருக்கிறார். Dieu est au milieu de nous afin de réjouir dans notre louange aussi. பிரசங்கி சொல்லுகிறான், முப்பிரி நூல் அறாது. Dans Ecclésiaste, il est dit que 3 nœuds ensemble alliés ne se brisent pas facilement. இவர்களை இணைப்பதற்கு தேவனே நடுவிலே வந்திருக்கிறார். Dieu lui-même est au milieu de nous pour les unir. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே நின்று ஆதாமுக்கு ஏவாளை தந்தது போல, C'est comme dans le jardin d'Éden, pour Adam, il a créé Ève. கிளௌடியாவை வளர்த்து ஆளாக்கி ஆண்டவருக்குள் வழி நடத்தின அன்பு பெற்றோருடைய சார்பாக Claudia qui a été grandie, élevée dans Dieu par ses parents. அவர்களின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் அன்புக்கும் பாத்திரனாக, sur la confiance qu'ils ont eue sur moi, je suis digne. பிறந்த நாளிலிருந்து நான் அவளை Je la அறிந்திருக்கிறபடியால் connais depuis sa naissance. அநேக முறை நாங்கள் உட்கார்ந்து ஒரு தகப்பன் பிள்ளையை போல பேசிக்கொண்ட அந்த தைரியத்திலே Nous avons passé de bons moments à discuter comme père et fille தேவ ensemble. மனிதர்கள் மத்தியிலேயும் Parmi les hommes de Dieu, தேவ ஊழியர்களை சாட்சியாக வைத்தும் parmi les serviteurs qui sont là comme témoins, நான் அவளுடைய வலது கையை பிடித்து je prends la main droite அவளுடைய கைகளிலே நான் ஒப்புக் கொடு வலது de கையிலே Claudia et je le donne à Christian. அவர்கள் இருவேரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. La parole dit ils seront une seule chair. நம்முடைய கண்களுக்குத்தான் ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் காட்சி C'est அளிக்கிறார். à nos yeux on le voit homme et femme. ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஒரே மனதை உடையவர்களாய், Mais pour Dieu, ஒரே சிந்தை un உடையவர்களாய், même cœur, une même pensée இன்று முதல் ஒரே சரீரமாக இருக்கிறதற்கு et அழைக்கப்பட்டிருக்கிறது. un même corps. C'est pour à ceux-là qui sont appelés. அநாதி தீர்மானத்தின்படி தேவன் உங்களை ஒன்றாக்கி இருக்கிறார். Cela a été décidé dès le commencement, ஒரே ஆவியோடு கூட avec le même esprit. தேவ சித்தத்தை மாத்திரம் செய்வேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். Vous donnez à faire la volonté de Dieu. கிஷான் எனக்கு பின்னதாக சொல்லுங்கள். Répète après moi, Christian. கிஷான் ஆகிய நான், கிருஷ்ணன் ஆகிய நான், கிளௌடியா ஆகிய உன்னை க்ளோடியா ஆகிய உன்னை தேவ சமூகத்திலே தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளை சாட்சியாக வைத்து ஊழியர்களுடைய ஒப்புதல்களோடு கூட நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டாலும் தாழ்த்தப்பட்டாலும் உனக்கே கணவனாயிருந்து வேறொரு முகம் பார்க்காமல் உன்னை நேசித்து உன்னை கனப்படுத்தி உனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் தருவேன் என்று தேவ சமூகத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். கிளௌடியானே நான், கிருஷ்ணனானே உன்னை என்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன். வேதம் காண்பிக்கிறபடி இன்றிலிருந்து உம்முடைய ஜனங்கள் எங்களுடைய ஜனங்கள், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். நீ போகிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை கட்டுவதற்கு உங்களுக்கு பூரணமாக கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து வாழ்வேன் என்றும் என் சரீரத்துக்கு நான் அதிகாரி அல்ல, நீதான் அதிகாரி என்று சொல்லுங்கள். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த கட்டு மரணம் நம்மை பிரிக்க மட்டும் அவிழ்க்கப்படாமல் இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். Congregation, please be seated. உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறீர்கள்.
ஊழியக்காரர்கள் நின்று கொண்டு அவங்களுடைய இடத்திலே நின்று கொண்டு உங்களுடைய வலது கையை நேராக இவர்களுக்கு நேராக நிறுத்தப் போகிறீர்கள். ஏராளமான ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறீர்கள். வந்திருக்க எல்லா ஊழியக்காரர்களும் தங்களுடைய கரங்களை இவர்களுக்கு நேராக உயர்த்தி இந்த நேரத்தில் கொயர் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அந்த நேரத்தில் தேவன் இவர்களை இணைக்கும்படியாக நாம் அவரை நோக்கி பார்த்து, இட் இஸ் நாட் ஜஸ்ட் வெட்டிங், இட் இஸ் வெல்டிங். ரெண்டு உலோகமும் இணைக்கப்படும் போது எப்படி சூடாக்கப்பட்டு அவைகள் ஒன்றாக மாறிவிடுகிறதோ அப்படி தேவன் அவர்களை பரிசுத்தாவியானோட அக்னியினால் இணைத்திருக்கிறார் என்கிற நினைவோடு கூட இந்த கொயர் பாடும்போது இதயத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்தலாம். It was my cross you bore, so I could live in the freedom you died for. And now my life is yours, and I will sing of your goodness forever. Saint le Seigneur, Saint le Seigneur, Saint le Seigneur, Jésus, digne de louange, Saint le Seigneur, worthy is your name. Péché du monde, digne l'agneau de Dieu, celui qui bénit se coupe aujourd'hui. Digne Saint Jésus, digne toi Jésus, digne toi Jésus. தேவன் இணைத்தவர்களை மனிதன் எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்தை வைத்தும் பிரிக்காதிருக்க கடவன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே கிருஷ்ணனும் கிளவுடியாவும் இன்று முதல் கணவன் மனைவி என்று இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்படுகிறார்கள். தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியையும் தேவன் எனக்கு தந்த அபிஷேகத்தின்படியையும் இதை நான் உறுதிப்படுத்துகிறேன். நான் நடத்தும் கல்யாணத்தில் நான் வட இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். வட இந்தியாவில் பெண்ணுக்கு ஒரு சிகப்பு பவுடரை தூக்கி போட்டு எனக்குள்ளே இருக்கிற சாபம் உனக்கு போகட்டும் என்று சொல்வார்கள். திராவிட கலாச்சாரம் என்று சொல்கிற தமிழ் கலாச்சாரத்தில் தாலி கட்டுவார்கள். சண்டை வந்து விட்டால் தாலியை கலத்தி விட்டு போயிடுவேன் என்று சொல்லுவாள். ஆங்கிலேய கலாச்சாரத்தில் மோதிரம் அணிவிக்கிறது உண்டு. அதை பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் செய்வார்கள். நான் நம்புகிற ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு செய்து காண்பிக்க விரும்புகிறேன். இவர்கள் 2 பேரும் வேதவசனம். டேக் ஒன் பைபிள் ஈச்.
இவருடைய வாழ்க்கை வேத வசனத்தின் அடிப்படையில் கட்டப்பட வேண்டும். C'est pas leur vie doit être fondée sur la parole de Dieu. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, Parce que la parole dit, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் மாறாது. même si le ciel et la terre passent, ma parole ne passera என் jamais. வார்த்தையாகிய கன்மலையின் மேல் கட்டப்படுகிற வீடு, Que la parole, que votre vie soit construite sur le roc qui est la parole. காற்றடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் பெருமழை பெய்தாலும் பூமி அதிர்ச்சி உண்டானால் அசைக்கப்படவே முடியாது. Malgré les tremblements de terre, la tempête, qu'elle ne bouge pas. ஆகையினாலே இந்த வேதத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ள போகிறார்கள். Donc c'est pour cela ils vont échanger la parole de Dieu. கிருஷ்ணாகிய நான் கிருஷ்ணாகிய நான் வேதத்தை மிகவும் நேசிக்கிறேன். வேதத்தை மிகவும் நேசிக்கிறேன். ஆளில்லாத ரயிலை இயக்க எனக்கு தெரியும். ஆளில்லாத ரயில் இயக்க எனக்கு தெரியும். அதை கற்றிருக்கிறேன். அதை கற்றிருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் இல்லாமல் நடத்த முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் இல்லாமல் நடக்க முடியாது. அந்த ஆவியானவர் எழுதி கொடுத்த இந்த வேதத்தை, ஆவியானவர் எழுதி தந்த இந்த வேதத்தை நான் உனக்கு பரிசாக தந்து, நான் உனக்கு பரிசாக தந்து, வாழ்க்கையில் இந்த வெளிச்சத்தில் நடப்பேன் என்று, வாழ்க்கையில் இந்த வெளிச்சத்தில் நடப்பேன் என்று உனக்கு உறுதி கொடுக்கிறேன். உனக்கு உறுதி கொடுக்கிறேன். Receive it. Wait. கிளவுடியாகிய நான் ரொம்ப பேதை பெண். பேதை பெண். என் உலகமெல்லாம் அப்பாவும் அம்மாவும் தான். உம்மோடு கூட சேர்ந்து புதிதாக ஆரம்பிக்கிற இந்த வாழ்க்கையில எனக்கு தெரியாமலே நான் தவறு செய்வேன். என்னை மன்னித்து இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் என்னை கட்டுவிப்பீர் என்று நம்பி நான் சிறு வயதிலிருந்து நேசித்த இந்த வேதத்தை அடையாளமாக பரிசுத்தருகிறேன். Sorry. Asseyez-vous, s'il vous plaît. திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய தம்பதியருக்கு மாத்திரமல்ல, Ce n'est pas seulement pour les époux qui sont unis ici aujourd'hui dans le mariage. இங்கே கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கும் சேர்த்தே பேச விரும்புகிறேன். C'est aussi pour toutes les personnes qui sont préparées pour le mariage ici. திருமணமானவர்கள் சொல்வீர்கள், Les gens qui sont mariés, vous allez dire, எங்களுக்கு முன்னாலே சொல்லாம போயிட்டாங்க, அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம். parce que j'ai pas été prévenu que je suis comme ça aujourd'hui. அவர்களும் திருத்திக் கொள்ளும்படியாக சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து சொல்வது வழக்கம். C'est donc afin que vous aussi vous puissiez corriger dans votre vie, je vais donner la parole. இன்றைக்கு இரண்டு பேரும் சேர்ந்து தங்களுடைய குடும்பத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். Les deux personnes sont unies afin de construire leur maison, leur famille. வேதம் சொல்கிறது, La parole elle dit, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகளுடைய பிரயாசங்கள் விருதா. si Dieu ne construit pas la maison, les efforts sont vanité. கணவனுக்கும் பொறுப்பு இருக்கிறது, L'époux a ses responsabilités, மனைவிக்கும் பொறுப்பு இருக்கிறது. l'épouse a ses responsabilités. இரண்டு பேரும் சேர்ந்து தேவனோடு கூட ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குடும்பத்தை கட்டுகிறதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். Les deux ensemble unis vont construire la maison, une famille qui est agréable à Dieu. அந்த வேதம் காண்பிக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கட்டும். Voici la parole, elle dit, நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். Proverbs 24:3 and 4. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3வது 4வது வசனம். 3 et 4. Proverbe 3. நான் தமிழிலே வாசிக்கிறேன், அதற்கு பிறகு சகோதரி பிரெஞ்சு மொழியிலே வாசிப்பார்கள். வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். C'est par la sagesse qu'une maison s'élève et par l'intelligence qu'elle s'affermit. C'est par la science
que les chambres se remplissent de tous les biens précieux et agréables. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன், நீங்களும் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். Je parle à tout le monde qui est ici. ஒரு வீடு எப்படி கட்டப்படும் என்று சாலமோன் நமக்கு அழகாக எழுதி வைத்திருக்கிறான். Salomon a bien écrit comment construire la maison. அவனை ஞானவான்களெல்லாம் ஞானவான் என்று உலகம் சொல்லுகிறது. Le monde entier l'appelle le sage. அவனே சொல்லுகிறான். Le sage même lui dit. மூன்று வார்த்தைகளை இங்கே உபயோகப்படுத்துகிறதை நான் கொஞ்சம் காண்பித்து கொடுக்கட்டும். Il utilise 3 mots ici pour construire la maison. வீடு ஞானத்தினால் கட்டப்படும். La maison est construite par la sagesse. விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். Elle est affermie par l'intelligence. அறிவினால் அருமையான பொருட்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். Et par la science, elle attire des biens précieux et agréables dans les chambres. விவேகம் என்கிற வார்த்தை அநேகருக்கு தெரியாது. Les personnes connaissent moins la science. வேகம் உண்டு, ஆனா விவேகம் இல்லை அநேகருக்கு. La prudence, vous la connaissez pas. ஆகையினால் தான் குடும்பங்களிலே பிரச்சனை வருகிறது. C'est pour cela qu'il y a des problèmes dans les familles. அந்த மூன்று காரியத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்கிறேன். Je voudrais expliquer encore plus en détail ces 3 mots. வேதத்திலே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே Dans 1 Corinthiens, il est dit இயேசுவே ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Jésus lui-même est sagesse. அப்ப ஞானம் என்றால் ஆங்கிலத்திலே விஸ்டம் என்று சொல்வார்கள். En anglais on appelle ça wisdom. ஆண்டவரை 2 பேரும் அதிகமாக நேசிப்பதினாலே ஞானம் அவர்களுக்குள்ளேயும் காணப்படும். Quand ils vont s'aimer de plus en plus, la sagesse va se révéler en eux. எப்படியாக ஒரு காந்தம் அல்லது மேக்னெட் இரும்போடு கூட ஒட்டி இருக்கும்போது இரும்பிலேயும் அதே காந்த சக்தி உண்டாகிறதோ, Comme 2 aimants se collent au fer, le fer lui-même devient un aimant. அப்படி 2 பேரும் தனிப்பட்ட உறவிலே தேவனோடு கூட இருக்க வேண்டும். Donc les 2 personnes, il faut qu'ils soient dans la présence de Dieu personnellement. இந்த நாட்களில் எல்லாருக்கும் போன் இருக்கிறபடினால பல காரியங்களை பேசி இருப்பீர்கள் போனிலே. Vous avez tous les 2 sûrement des téléphones, vous avez discuté de plusieurs choses. ஆனா இனிமேதான் உட்கார்ந்து முகமுகமா வீட்டை எப்படி கட்டுவது, நம்முடைய குடும்பத்தை எப்படி கட்டுவது என்பதை நீங்கள் யோசித்து பேச ஆரம்பிப்பீர்கள். Dès maintenant, vous allez commencer face à face à parler, à vous communiquer pour les plans de votre maison. ஆனால் உங்களுடைய அன்பு ஒருவருக்கொருவர் உண்டாயிருப்பது போல, Comme l'amour l'un pour l'autre, தேவனிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். il faut que cela soit encore plus grand vers Dieu. தனித்தனியாய் நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீர்கள். Vous aimez Dieu personnellement chacun. அந்த நேசத்தை காட்டிலும் மனைவியின் நேசமோ கணவன் நேசமோ மேலே வந்து விட கூடாது. Il ne faut pas dépasser l'amour de Dieu au-dessus de l'amour de Dieu. Faut pas que l'amour de la femme ou l'homme devient plus grand que cela. ஞானவானாகிய சாலமோன் இன்னொரு காரியத்தை சொல்கிறான். Le sage dit encore une chose. 25வது அதிகாரம் 16வது வசனம். Chapitre 25, நீதிமொழிகள் verset 25:16. தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணி போடுவாய். Si tu trouves le miel, mange pas trop, mange avec limite, sinon cela devient poison. கிருஷ்ணன் இப்பொழுது ஒரு தேனை கண்டுபிடித்து விட்டார். Christian a trouvé le miel maintenant. அவர் தேன் என்று சொல்ல போகிறாரா மான் என்று சொல்ல போறார் எனக்கு தெரியாது. Je sais pas comment il va l'appeler. அதே போல கிளௌடியும் ஒரு தேனை கண்டுபிடித்து விட்டாள். Claudia aussi a trouvé le miel. 2 பேரும் ஒருவரை நேசிக்க வேண்டும். Vous devez vous aimer l'un et l'autre. ஆனா அளவோடு நேசியுங்கள். Aimez-vous avec limite. அப்ப யாரையா நான் அதிக நேசிக்கணும்னு சொன்னா, Donc qui dois-je aimer உன் முழு au-delà? இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக. De tout ton cœur, de toute ton âme, de ta force, tu dois aimer Dieu. நான் எல்லாருக்கும் மற்றவங்களும் சொல்றேன். Je dis à tout le monde. தேவ அன்பு தண்ணீர் போன்றது, மனித அன்பு தேன் போன்றது. L'amour de Dieu est comme eau et l'amour de l'homme est comme miel. மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். Je répète. தேவ அன்பு தண்ணீர் போன்றது. L'amour de Dieu est comme eau. மனிதன் அன்பு தேனை போன்றது. L'amour de Dieu est comme miel. சிலர் கல்யாணம் கட்டணும் புருஷன் Après le mariage, les femmes, தேனை மிஞ்சி சாப்பிட்டு அது ஒரு வாந்தி பண்றத நான் பார்த்திருக்கேன். les femmes, elles sont après le mariage en train de dire Marie, et après, le miel est vomi. சிலர் என்ன பெஞ்சாய் இருப்பான். Et les hommes, ils disent femme. அது அல்ல. Ce n'est pas cela. இவள் தேன் தான், நீர் தேன் தான். Tu es miel, elle aussi elle est miel. அளவோடு சாப்பிட்டால் நல்லா இருப்பீங்க. தேளை உண்பது நல்லது என்று வேதம் சொல்கிறது. Manger du miel, c'est très bien. ஒரு பாட்டில் தண்ணியும் ஒரு பாட்டில் தேனையும் வச்சா
Si je pose l'eau d'un côté et l'autre côté le miel, தண்ணீர் குடிப்பது போல தேனை குடிக்க முடியாது. tu peux pas boire comme l'eau le miel. மிஞ்சி மிஞ்சி போனா 2 ஸ்பூன் குடிக்கலாம். Tu peux manger peut-être 2 cuillères de miel. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா கூட 3 ஸ்பூன் குடிக்கலாம். Ou alors encore maximum 3. ஆனா தண்ணீரையோ பாட்டிலா குடிக்கிறோம். Mais l'eau on le boit des bouteilles et des bouteilles. உங்களுக்கு அறிந்திக்க வேண்டிய ஒன்று, Je préviens une chose. ஒருவர் ஆண்டவரை அதிகமாக நேசிப்பதற்கு உதவி செய்தால் ஞானத்தினால் உங்கள் வீடு கட்டப்படும். Que l'un et l'autre s'aident à aimer plus Dieu afin que votre maison soit conduite par la sagesse. எந்த குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது தெரியுமா? Dans quelle famille il y a des problèmes, vous savez? நன்றா கேளுங்கள் வந்திருக்கிறவர்கள்லாம். Écoutez bien tous. ஆண்டவரை நேசிக்க தவறும்போது பிரச்சனை அதிகமாகிவிடும். Quand ils oublient d'aimer Dieu, c'est là que le problème commence. அல்லது உலகத்தின் உறவுக்கு அதிக அன்பு காண்பிக்கும் போது அங்கே தகராறு. Surtout quand nous donnons la place à l'amour du monde, là ça commence. ஆகையால் இன்றிலிருந்து அவளையும் நேசிக்க வேண்டும், அவரை காட்டிலும் அல்ல. Donc tu dois aimer ton époux, ton épouse, mais pas au-dessus de Dieu. அந்த குடும்பம் கட்டப்படும். C'est ainsi que la maison sera construite. நான் என்னுடைய திருமண நாளை நினைக்கிறேன். Je me rappelle le jour de mon mariage. என் மனைவியின் போட்டோவை நான் பார்க்கவில்லை. J'ai jamais vu la photo de ma femme avant. அப்படித்தான் எங்கள் திருமணம் நடந்தது. C'est ainsi que je me suis mariée. திருமணத்திற்கு 3 மணி நேரத்துக்கு பிறகு தான் அவளுடைய முகத்தை பார்த்தேன். J'ai vu le visage de ma femme après 3 heures de mariage. இப்பொழுது என்னுடைய மனைவி படுக்கையா இருக்கிறாள், ஒரு டம்ளர் தண்ணீர் கூட எனக்கு தர முடியாது. Ma femme aujourd'hui est couchée, elle peut pas me servir même pas un verre d'eau pour moi. 51 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறோம். Nous avons vécu 51 ans ensemble. ஆனால் எங்கள் அன்பின் அளவு குறையவில்லை. Mais notre amour n'a jamais baissé. அது N'a jamais அதிகமாகிக் கொண்டே changé. போகிறது. Mais l'amour a grandi entre nous. என்ன நான் ஒரு சின்ன காரியத்தை 2 பேருக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன். Je voudrais vous dire une petite chose. என் மனைவியின் கால்கள் பீகாரின் பல கிராமங்களிலே நடந்து தேய்ந்தவைகள். Ma femme a beaucoup marché dans Bihar et ses pieds sont usés. அதை நான் அவளுக்கு பாராட்ட வேண்டும் என்று என்ன செய்கிறேன்? Je voudrais l'apprécier pour cela. அவள் தூங்கின பின்பு அவளுடைய கால்களை முத்தமிடுகிறேன். Et quand elle dort, je baise ses pieds. அன்பு குறையவில்லை. L'amour n'a pas changé en moi. ஆனால் தேவனை நேசிக்கிறதுனால Comme j'aime Dieu. இன்னும் பெருகிக் கொண்டுதான் Parce இருக்கிறது. que j'aime Dieu, cet amour, elle grandit pour ஏனால் elle. இன்னும் அவரை நேசிக்க கற்றுக்கொண்டேன். அது என்னை ஆட்டோமேட்டிக்கா அவளை நேசிக்க வைக்கிறது. அவளால் இயலவில்லை, ஆனால் நேசிக்க வைக்கிறது. Comme j'ai appris à aimer Dieu plus, automatiquement j'aime ma femme plus. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் Deuxièmement, விவேகத்தினாலே. avec la prudence. அங்கே வேதம் சொல்லப்படுகிற வார்த்தை விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். Par l'intelligence, elle est affermie. அதற்கு ஆங்கில வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதலோடு நிலைநிறுத்தப்படும். Cela est traduit comme compréhension en anglais. பேதுரு சொல்கிறார், மனைவியோடு கூட விவேகத்தோடு வாழுங்கள் என்று சொல்கிறார். Pierre dit, vis avec ta femme avec compréhension. நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கிறது இல்ல. Beaucoup de gens n'ont pas de cette compréhension. என்னெல்லாமா படிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்க, மியூசிக் படிச்சிருக்காங்க, எல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருக்கிறது இல்ல. Ils ont tous les talents, ils ont fait beaucoup d'études, mais ils comprennent pas la femme. இந்தியாவில் ஒரு விவசாயி டிராக்டர் ஓட்டுறவர் கார் வாங்கினான். Comment dire, dans un village, un fermier a acheté un tracteur. அவன் டிராக்டர் ஓட்டி தான் பழகும். Il sait conduire le tracteur, il est habitué à cela. நிறைய காசு வந்த உடனே கார் ஒன்னு வாங்கினான். Dès qu'il a gagné beaucoup d'argent, il a acheté une voiture. அப்போ ரொம்ப ஃபாஸ்டா போற கார். C'est une voiture qui roule très très vite. அவன் வாங்கி ஃபாஸ்டா 500 கிலோமீட்டர் 5 மணி நேரத்துல போயிட்டான். Il a commencé à rouler très très vite et il a dépassé les 500 km en 5 heures. ஆனா திரும்ப வர்றதுக்கு ஒரு வாரம் ஆச்சு. Mais pour revenir, il a pris une semaine. அவங்க அம்மா கேட்டாங்க. Donc sa mère a demandé. ஏன்னா டிராக்டர்ல முன்னால போறதுக்கும் ஒரே ஸ்பீடு தான், பின்னால போறதுக்கும் ஒரே ஸ்பீடு தான். Pour le tracteur, on a la même vitesse pour aller et revenir. அவங்க அம்மா கேட்டாங்க. Donc sa maman demande. 500 கிலோமீட்டர் 5 மணி நேரத்துல போயிட்ட. Tu as roulé 500 km en 5 heures. வர்றதுக்கு 6 நாள் எடுத்துக்கு எதுக்குடா? Pourquoi tu es revenu? Tu as pris 6 jours pour revenir. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பட்டிக்காட்டு ஆளு, பழைய ஆளு. Il n'a pas fait d'études cette affaire. காரா பண்ணிருக்கானுங்க கார். Ils disent, c'est quoi cette voiture? முன்னால போறதுக்கு 5 கியர் வச்சிருக்கான், பின்னால வர்றதுக்கு 1 கியர் தான் வச்சிருக்கான். Il y a 5 vitesses pour aller
pour aller au devant, mais il n'y a qu'une vitesse pour revenir en arrière, pour reculer. ரிவர்ஸ்லயே வந்திருக்கான். Il a reculé pendant tout le 500 voyage. கிலோமீட்டர் ரிவர்ஸ்லயே வந்திருக்கான். ஒரு கியர் தான இருக்குது. Il a fait que de reculer sur la vitesse de reculer. கார் இருக்குது. Il a la voiture, ஆனா மேல காலியா இருக்குது. mais il n'a rien dans la tête. அநேகருக்கு வாழ்க்கையில இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால Dans la vie, il y en a beaucoup, ils n'ont pas cette compréhension. அநேகர் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்காங்க. C'est comme ça qu'ils vivent aussi. ஆனா நம்ம தம்பி ஆள் இல்லாத ரயிலே ஓட்டுற ஆளு, அதனால இவளை ஓட்டிடுவார்னு நினைக்கிறேன். Christian est quelqu'un qui conduit un train sans ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு. un Pierre. பேதுரு தன்னுடைய காரியம் 3வது அதிகாரம். Dans 1 Pierre 3. 7வது வசனம். 1 Peter 3rd chapter 7th verse. Verset 7. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். Amen. Marie, montrez à votre tour de la sagesse dans vos rapports avec vos femmes, comme avec un sexe plus faible. Honorez-les comme devant aussi héritiers avec vous de la grâce de la vie. Qu'il en soit ainsi, afin que rien ne vienne faire obstacle à vos prières. வாழ்க்கையிலே விவேகம் வேகத்தை காட்டிலும் முக்கியமானது. La sagesse est plus importante que la vitesse. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். Comprenez bien. ஒருவரை புரிந்து கொள்வது எதிலே புரிந்து கொள்கிறோம்? Comment la compréhension elle est? வார்த்தைகள் என்கிற காரியம், தொடுதல் என்கிற காரியம், இவைகளை நாம் நெருக்கிக் கொள்ளும்போது ஒருவரை ஒருவர் நன்றாய் புரிந்து கொள்கிறோம். Quand nous sommes approchés par la communication, nous rentrons dans la compréhension. நல்லா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் கணவனுக்கு மனைவி செய்தி அனுப்புறது வாங்கலாம் சொல்ல மாட்டா. அப்படி கண்ணில் ஒரு காலை காட்ட ஆள் உள்ள போகும். Malgré, regardez, imaginez une femme et mari parmi dans une grande foule. La femme, elle n'a pas besoin d'envoyer un message, juste avec l'œil, elle fait le signe. நான் 10,000 40,000 பேர் இருக்கிற கூட்டத்தெல்லாம் பேசினாலும் நான் பேசும்போது இடையில என் மனைவி கண்ணை பார்த்துட்டேன்னா சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எனக்கு. Quand j'ai prêché pour 10 000, 40 000 personnes, dès que ma femme me regarde, ça veut dire fini vite. அந்த புரிந்து கொள்ளுதல். Nous avons cette compréhension. வார்த்தையினால வரணும்னு அவசியம் இல்லை தம்பி. C'est pas la peine qu'elle parle. லவுடி வார்த்தையினால வரணும்னு அவசியம் இல்லை. கண் பார்வையிலே வந்துரும். La compréhension n'est pas sur la parole, mais aussi sur les yeux. அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலை தேவன் உங்களுக்கு அருளி செய்வாராக. Vous devez grandir dans cette compréhension-là. மூன்றாவது knowledge அல்லது அறிவு. Troisièmement, la science. ரெண்டு பேரும் நன்றாக படித்திருக்கிறீர்கள். Vous êtes des enfants bien étudiés. அறிவு பெற்றவர்கள். Vous avez l'intelligence. உங்கள் வாழ்க்கையை வளமுள்ளதாக மாற்றுவதற்கு அறிவை உபயோகப்படுத்துங்கள். Utilisez votre science pour que votre vie a un sens. என்ன நடந்தாலும் சரி. Malgré toutes les situations. இன்றைக்கு கையை பிடித்து கொடுத்தது மாத்திரமல்ல. Seulement pas aujourd'hui la main entre la main. சேர்ந்து கையை பிடித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Vous devez apprendre à vous unir et prier en tenant les mains. வாழ்க்கையில சில காரியங்கள் புரிந்து கொள்ளாததினால் நடக்கலாம். Peut-être qu'il y aura des choses qui sont incompréhensibles dans votre vie. நானும் என் மனைவியும் பீகாருக்கு மிஷனரிகளாக ஒப்பு கொடுத்தவர்கள். Nous sommes partis comme missionnaires à Bihar, moi et ma femme. என்னுடைய மனைவி 5 பெட்ரூம் இருந்த வீட்டில இருந்து வந்தவள். Ma femme, elle vivait dans une maison à 5 chambres. ஆனா நான் பீகாரில கொண்டு வந்து வைத்தபோது Quand je suis arrivée à Bihar, எங்க வீட்ல பாத்ரூம் தானும் இல்லை. j'avais même pas la salle de bain. வாடகை வீடுதான். C'était une maison que j'ai louée. ஆனால் அதில் இருப்பதற்கும் கற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? Vous savez pourquoi on a appris à vivre ainsi aussi? வாழ்க்கையில சில நேரங்களிலே பிரச்சனை வந்தபோது நாங்கள் எப்படி தீர்த்தோம் தெரியுமா? Vous savez comment j'ai réglé les problèmes qui sont arrivés dans ma famille? இரண்டு பேரும் கையை பிடித்து வேதத்தை வாசித்து ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுத்தோம். C'est en se tenant la main, nous avons prié ensemble, en lisant la parole et nous sommes மலை donnés à போல் Dieu. வந்ததெல்லாம் பனி போல் கரைந்து விட்டது. Tous les problèmes comme la montagne s'est effondré comme la ஏனென்றால் அவருடைய neige. பிரசன்னம் அதை செய்யும். Parce que la présence de Dieu le fait. இன்றைக்கு பிரசன்னத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் Vous qui êtes unis dans la présence aujourd'hui, இந்த பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்கள். gardez cette présence. இதற்கு இடையிலே உலகம் வந்து Il ne விடக்கூடாது. faut pas que le monde entre là-dedans. உலகத்திற்கு பயங்கர சக்தி உண்டு. Le monde a la puissance. இரண்டாவது உற்றார் வந்து விடக்கூடாது.
les relations aussi la puissance. blood is thicker than the water னு சொல்வாங்க. ரத்தம் தண்ணீரை காட்டிலும் பலமானதுன்னு சொல்வார்கள். On dit que le sang est plus fort que l'eau. ஆனால் தேவ பிரசன்னத்தை தடுக்கிற எதுவும் வந்து விடக்கூடாது. Il faut pas qu'il y ait des relations qui empêchent la présence de பிரசன்னம் Dieu. எந்த பிரச்சனையும் உருக்குவதற்கு போதுமானது. Cette présence est puissante pour éliminer toutes அந்த ces பிரசன்னத்தை relations. அவர்கள் காத்துக்கொள்ளும்படியாக எல்லாரும் ஜெபிக்கும்படியாக Gardons, protégeons ce ஒரு பாடலுடைய ஒரு கவியை présence. மாத்திரம் பாட விரும்புறேன். Je vais கீபோர்ட் தம்பி prier. வாங்க. Nous allons chanter une chanson. எல்லாரும் ஜெபமாக கண்களை மூடி Fermons les yeux. முடியுமானால் ரெண்டு கரங்களையும் கூப்பி Que vos mains s'unissent. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, Nous allons எப்போதும் எனக்கு போதுமையா என்று அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் நம்முடைய Nous allons குடும்பத்தை chanter. நினைத்து ஜெபிக்கலாம். Nous allons chanter et prier pour notre famille aussi. Roi, ta présence est assez pour moi. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஒரே ஒரு இறுதி ஆலோசனை சொல்லி முடிக்கிறேன். தம்பி, உங்களுக்கு பாஸ்டர் சாந்தனும் சுகந்தியும் மிகுந்த கருத்தோடு கரைபடாமல் தன் பிள்ளை வாழ வேண்டும் என்பது ஒரு பெரிய காவலோடு கூட வளர்த்து உங்கள் கையிலே தந்திருக்கிறார்கள். Les parents de Claudia l'ont bien élevé sans tâche et ils l'en donnent aujourd'hui. அதே போல குடியா தன் மகன் சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்து கொடுக்கிற அவருடைய அப்பா அம்மாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி. Je remercie Dieu pour les parents qui sont de bons exemples pour Krishant. சாதாரணமாக மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கு மாத்திரமே கை தட்டுறது பழக்கம். Nous applaudissons normalement pour l'époux et l'épouse. ஆனால் அவர்கள் உலகத்துக்கு வருவதற்கு காரணமான அந்த பெற்றோருக்காக கரங்களை Nous தலைக்கு allons மேல applaudir les parents qui ont été les raisons pour lesquelles ils sont là. இறுதி வரை உங்கள் பெற்றோரை பாதுகாத்து கனப்படுத்தி இசைந்து ஓட உங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. Que Dieu vous donne la grâce pour que vous honoriez vos parents et que vous continuez la vie. Now I hand over to Reverend my brother Prem Kumar to conduct the further service. Pasteur Prem Kumar va continuer.
Praise the Lord. அண்ணன் பிரசங்கம் பண்ண பிறகு யாருமே நிற்க முடியாது. எனவே கர்த்தர் பெரிய காரியங்களை அவளுக்கு கொண்டு சேர்த்து வித்தியாசமான ஒரு திருமணமாக இது காணப்பட்டது. Très différent. So great level of anointing on your lives. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Je voudrais vous dire une chose. ஆண்டவர் நோவாவோட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். Dieu a fait une alliance avec Noé. அது என்ன இனி வெள்ளத்தினாலே இந்த பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி. Il a dit je ne vais plus détruire par l'eau cette terre. உடன்படிக்கை முடிஞ்சது. L'alliance a été finie. ஆண்டவர் சொல்லிட்டாரு. Dieu a dit. நோவா மூலமா நம்ம எல்லாரும் நம்பிட்டோம். Et nous avons cru par Noah tout cela. உடன்படிக்கை முடிஞ்சது. Et cette alliance elle a été faite. ஆனால் ஆண்டவர் Mais Dieu இதை நினைவு கூறும்படி வானத்திலே தன்னுடைய வில்லை வைத்தார்னு வேதம் சொல்லுகிறது. Dieu a mis l'arc-en-ciel afin qu'il se rappelle de cela. நல்ல கவனியுங்கள். De cette alliance. Écoutez bien. வானவில் என்பது உடன்படிக்கை அல்ல. L'arc-en-ciel n'est pas l'alliance. வானவில் என்பது திருமணமும் அல்ல. L'arc-en-ciel n'est pas le mariage. வானவில் என்பது L'arc-en-ciel veut dire உள்ளத்திலே நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தினுடைய c'est quelque chose, c'est un signe d'un événement important qui a été fait. வெளியரங்கமான அடையாளமாய் காணப்படுகிறது. Cela est un signe de l'avènement. இரு மனங்கள் இணைகின்ற போது அது திருமணமாகிறது. Quand deux cœurs s'unissent, c'est un mariage. இரு மனங்களோட இறைவனும் இணைகின்ற போது அது பரிசுத்த விவாகமாய் மாறுகிறது. Quand Dieu s'unit à ces deux cœurs, cela devient un mariage saint. நீங்க ரெஜிஸ்ட்ரார் முன்பாய் செய்தது ஒரு ஒப்பந்தம், it's a contract. Vous avez fait un contrat quand vous êtes marié à la mairie. ஆனால் பரிசுத்த விவாகத்திலே Mais quand le mariage, quand un mariage saint, supreme contract காட்டிலும் உயர்ந்தது. Cela est plus grand que le contrat que vous avez fait. It's a covenant. C'est une alliance. அது உடன்படிக்கை. C'est une alliance que vous faites là. கான்ட்ராக்ட்க்கு ரெண்டு பேர் போதும். Pour un contrat, il suffit deux témoins, deux personnes. ஆனால் covenantல Mais pour une alliance, திருமணமாகிய covenantல pour le mariage, l'alliance de mariage, மூன்றாவது நபராக அல்லது முதலாவது நபராக ஆண்டவர் இணைகிறார். troisième personne, le première personne, Dieu s'unit à cela avec vous. Hallelujah. Il est troisième personne. திருமணத்தை சொல்லுவார்கள் ஈர் உடல் ஓர் உயிர்னுவாங்க. Normalement, nous disons les deux corps deviennent une vie. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? La Bible dit quoi? ஒரே மாம்சம் அப்ப உடம்பு ஒண்ணுன்னுச்சு. உடம்பும் ஒன்றுதான். Les deux corps sont un, la Bible dit. Hallelujah. Amen. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேணும். Vous devez s'aimer l'un et l'autre. நீங்கள் அதிகமாய் மற்றபோது நீங்கள் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டீங்களோ depuis que vous êtes entrés dans cette alliance, பரிசுத்த விவாகம் நிறைவேறிற்று. le mariage saint a été fait. ஆனால் no man is an island என்பார்கள். நாம் எல்லாரும் ஒரு கலாச்சாரத்துக்கு உட்பட்டு வாழ்கிறோம். Nous vivons dans les cultures. தமிழர்களுடைய முறையின்படி d'après notre coutume des Tamouls. திருமாங்கல்யம் அல்ல தாலி கட்டுகிறார்கள். Dans notre coutume nous mettons le tali. ஆனால் வெள்ளைக்காரர்கள் அல்லது மேல் நாட்டவர் mais nous voyons dans les pays des blancs, மோதிரத்தை அணிகிறார்கள். ils mettent l'alliance. ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ். C'est juste une différence, c'est tout. தமிழ் பொண்ணுக்கு தான் கட்டு போடுறோம். Pour les femmes nous mettons le nœud. ஆனா வெள்ளைக்காரங்க ரெண்டு பேருக்கும் கையில மோதிரத்தை போட்டு விட்டுருவாங்க. Mais les blancs ils s'échangent les bagues. ஆனா விசேஷம் என்ன தெரியுமா? Vous savez c'est quoi la spécialité? வெள்ளைக்கார கல்யாணம் வந்தாலும் தமிழ் கல்யாணம் வந்தாலும் மொத்தத்துல கட்டுப்படுத்த போது அந்த பெண்ணுடைய கண்கள் தான். அண்ணனே சொல்லிட்டீங்க. Que ce soit les coutumes de. C'est la femme qui va contrôler tout avec ses yeux. Nous allons bénir. Nous allons bénir. தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எப்போது ஆண்டவரே பிள்ளைகள் ஒருமனப்பட்டார்களோ தேவனுடைய சமூகத்திலே ஒருமைப்பட்டார்களோ உம்மை முப்பரி நூலிலே பிரதான புரியாக ஏற்றுக்கொண்டார்களோ ஆண்டவரே அவள் அறிக்கை நிமித்தமாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே மகிழ்ச்சி பெற்றது நிமித்தமாக இந்த திருமணம் நிறைவேறிற்று. ஆனாலும் ஆண்டவர் வெளி உலகத்திற்கு ஒரு அத்தாட்சியாக அல்லது எச்சரிப்பாக ஆண்டவரை இந்த ஒரு ஆபரணத்தை அவள் அணியப் போகிறார்கள். எனவே இதை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ராஜா அவருடைய இதயத்தில் இணைத்த இணைப்புகள் கடைசி வரைக்கும் அவர்களோடு கூட வரும் ராஜா. ஆனால் இந்த வெளி அரங்கமான அடையாளங்களையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டு முக்கியமாக அவள் பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வாதமாக அந்த வேதத்தின்படி தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த ஆபரணங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
Dieu te bénit et te garde. Il rayonne sur toi, il t'accorde sa grâce. Ton Dieu se tourne vers toi, te donne sa paix. Amen. 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 Que sa faveur reste sur toi pour plus de 1000 générations, sur les enfants de tes enfants et leurs enfants, pour plus de 1000 générations, sur la famille et tes enfants et les enfants de tes enfants. Sa présence environne là avec toi, à tes côtés, qu'elle t'inonde et t'entoure. Il est pour toi, 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 il est pour toi. Dieu te bénit. பிதாக இயேசுவின் பிதாவே. ஆனால் எந்த முடிவிலும் ஒரு ஆரம்பம் உண்டு. எனவே இவர்களுடைய மகிழ்ச்சிகரமான ஒரு ஆரம்பம் இன்றைய காணப்படுகிறது. Tout a un commencement. Aujourd'hui, c'est le commencement de leur vie, de leur happiness, leur heureux mariage. ஜெர்மனில ஒரு காரியத்தை சொல்வார்கள். If you want to make business, speak English. If you want to quarrel, you use Deutsch. If you want to make love, use French. So French தேசத்தில் வாழ போகிறவர்கள், நீங்கள் இதெல்லாம் கடந்து தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள் எனது அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். நாம் ஆசீர்வதித்து முடிக்க போகிறோம். எல்லாம் கரங்களை நீட்டி ஆசீர்வதியுங்கள். தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே கர்த்தாவே, கிஷானியும் ஆண்டவரே கிளவுடியாவும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆபிரகாமை சாராளை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ரெபெக்காளை ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவரே கிறிஸ்துவையும் மணவாட்டியும் போல இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னம் இங்கே இருப்பதற்காக நன்றி. இந்த பிள்ளைகளுக்கு நீரே இல்லாமல் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இத்தனை ஊழியக்காரர்களை கொண்டு வந்து, இத்தனை தேவ பிள்ளைகளை கொண்டு வந்து, இத்தனை ஆண்டவரே இந்த மக்களை கொண்டு வந்து இவர்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்க. இது ஒரு இனிமையான ஒரு ஆரம்பம். ஆனால் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த இன்பம் கூட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் ஐஸ்வர்யம் மாசம் எப்போதும் பெருகுவதாக. அவருடைய வீட்டின் அப்பத்தையும் தண்ணீர் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய எல்லைகளை இப்படி சமானத்தை சந்தோஷம் நான் பேசுகிறேன். உம்முடைய பிள்ளைகளிருந்து எதிர்த்திற்கு வந்த நோய்களை நீ அகற்றுகிறீர்.
அவள் வாலாகாமல் தலையாவார்கள், கீழாகாமல் மேலாவார்கள். அவளை ஆசீர்வதிப்பேன், நீர் ஆசீர்வதிப்பீர். அவள் ஆசீர்வாதமாகவே இருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரகாசிப்பட்டு உங்களை கிருபையார் கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளை இட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். Ladies and gentlemen, it is now my pleasure to introduce to you Claudia and Kishan and Claudia as man and wife. இன்னைக்கு கிஷானையும் கிளௌடியாவையும் மனோன் வரையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்த Tu m'avais Kataraturi Katarage Turi And the Murulame Alumamatae And Gentum Stotari And then to my head, Kartarai Turi, Kartarai Turi, and Jambulul Mane, Avarna Mataye, and Genjusto Tari, Turi. Seigneur Jésus, je te bénis, comment ne pas te louer? Seigneur Jésus, comment ne pas te louer? Comment ne pas te louer? Comment ne pas te louer? Seigneur Jésus, comment ne pas te louer? Comment ne pas te louer? Comment ne pas te louer? Seigneur Jésus, quand je regarde autour de moi, je vois mes frères. Seigneur Jésus, merci pour eux. Comment ne pas te louer? Seigneur Jésus, quand je regarde autour de moi, je vois mes frères. Seigneur Jésus, merci pour eux. Comment ne pas te louer? Seigneur Jésus,